யோசிச்சு பாருங்க, நாளைக்கு காலையில் ஒரு பயங்கரமான ஏலியன் உங்களை தட்டி எழுப்பி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க நீங்கள்? ஏலியன் சொல்கிறதுக்கான காரணம் அது மேபி தூக்கம்னா என்னன்னு தெரியாத உலகத்துலேருந்து வந்திருக்கலாம். அதுக்கு தூக்கத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? தினமும் 7லேருந்து 8 மணி நேரம் படுத்திருக்கோம், எதுவுமே பண்ணல, சும்மா படுத்திருக்கோம். கணக்கெடுப்பின்படி நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தீங்கன்னா 30 வருஷம் கிட்ட தூங்கிட்டு இருப்பீங்களாங்க. ஒய்? அதுவும் நான் முன்னாடியே கேட்ட மாதிரி இந்த 8 மணி நேரம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. தூக்கமே தெரியாத ஒரு ஏலியன் இதை பற்றி உங்ககிட்ட கேட்கும்போது அந்த டைமை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? யோசிக்க முடியலையா? திஸ் இஸ் அன்சைன்ட். தூக்கம்னா என்ன? இப்போதைக்கு அலாரம் கிளாக்கு ஏசிலாம் போட்டுக்கின்னு பெட்ல நல்லா ஒய்யாரமா படுத்து தூங்கிட்டு இருக்கோம். ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க, குகைகள்ல வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன் தினமும் சாப்பாடுக்காக போராடணும், ஏகப்பட்ட மிருகங்களை அவங்க வேட்டையாடணும், வேட்டையாடின மிருகங்களை மற்ற வேட்டையாளி மிருகங்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கணும். இரவு நேரம் தான் அந்த சமயத்துல பயங்கரமான நேரம். ஆனா மனுஷன் தூங்கிட்டு இருக்கான். பட் இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் மட்டும் அங்க தூங்கல, மனுஷன் வேட்டையாடக்கூடிய மானும் மனுஷனை வேட்டையாடக்கூடிய சிங்கம் எல்லாமே ஒரே நேரத்துல தூங்குது. எல்லா மிருகங்களுக்கும் ஏதோ ஒரு விதமான ஸ்லீப் சைக்கிள் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு குட்டி ஈ, அந்த 4-5 நாட்கள் மட்டும் வாழக்கூடிய ஈக்குமே ஸ்லீப் சைக்கிள் இருக்கு. மூளையே இல்லாத ஜெல்லி ஃபிஷ்ஷுக்குமே ஸ்லீப் சைக்கிள் இருக்கான். எப்படி எவல்யூஷனுங்கிறது இந்த ஒரு விஷயத்த, இந்த தூக்கம்ங்கிற ஒரு விஷயத்த எப்படி கடத்தி எல்லா மிருகங்களுக்கும் பொதுவானதா மாத்திச்சு? தூக்கம் அவ்வளவு முக்கியமானதா? எஸ். முதல்ல தூக்கம் எப்படி வருது? அதுக்கு பல வித்தியாசமான ரிசர்ச், பல வித்தியாசமான ஆன்சர்ஸ் இருந்தாலும் 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒன்று ஸ்லீப் சார்ஜ் இல்லை ஸ்லீப் டிரைவ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தூக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மீட்டருங்க. அது பகல நம்ம மூச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டில் இருந்தும் அடினோசின் அப்படிங்கிற ஒரு விஷயம் உடம்புல சுரக்கும். இது நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி மூளையோட இந்த ரிசப்டர்ஸால கணிக்கப்படும். எந்த அளவுக்கு அடினோசின் மூளையோட ரிசப்டர்ஸ்ல அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஸ்லீப் சார்ஜுங்கிறதும் அதிகமாகும். சிம்பிளா 1 லிட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ற மாதிரி எவ்வளவு நேரம் நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அடினோசின் பில்ட் ஆகிட்டே இருக்கும். அது டாப்பை ரீச் பண்ண உடனே தம்பி தூங்குற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி மூளைக்கு ஒரு சிக்னல் கொடுக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கமும் டயர்ட்னஸும் கிக் ஆஃப் ஆகும். இது கூடவே சேர்ந்து சர்க்கேடியன் ரிதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய ஒரு அலாரம் கிளாக், பயாலஜிக்கல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம மூளையில் இருக்கக்கூடிய SCN சுப்ராகைமஸ்டிக் நியூக்ளியஸ்ங்கிற ஒரு விஷயம் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கு தேவையானது லைட், ஒளி. நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய இந்த ரிசப்டாஸ் வழியாக வரக்கூடிய இந்த ஒளியை பேஸ் பண்ணி பகல் நேரமா இரவு நேரமாங்கிற ஒரு விஷயத்த இந்த மூளை கணிச்சிடும். இது கூடவே சேர்ந்து நம்ம வெளியில நடமாடும் போது உடல்ல சுரக்கக்கூடிய மெலட்டானின் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பகலா இரவாங்கிற அந்த சைக்கிளை கன்ஃபார்ம் பண்ணும். இரவான அந்த சமயத்தில் மெலட்டானின் அதிகமாக சுரக்கும். கண்கள் மூலியமாக அந்த ரிசப்டர்ஸ் இரவாயிடுச்சுப்பா தூங்குற டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம்ங்கிறது கிக் ஆஃப் ஆகும். கண்கள் தெரிகிறவங்களுக்கு ஓகே, இந்த லைட்டை பார்க்க முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு இந்த சர்க்கேடியன் ரிதம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக ஆக்ட் ஆகுங்க. நான் 24 பயாலஜிக்கல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சர்க்கேடியன் ரிதம்ங்கிறது மெலட்டோனினை பேஸ் பண்ணியும் ஸ்லீப் சார்ஜை பேஸ் பண்ணியும் தான் நகருமா. நான் 24 ஸ்லீப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. மெலட்டோனின் அண்ட் ஸ்லீப் சார்ஜை பேஸ் பண்ணி இந்த சைக்கிள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த சைக்கிள்ங்கிறது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குமா. ஒரு நிலையான நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த இரவு பகல் டிஃப்ரென்ஸ் தெரியாத அந்த சமயத்தில் லைட்டை பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணு தெரியாதவங்க இந்த ஸ்லீப் சைக்கிளை நோட் பண்ணி வச்சுப்பாங்களாம். இந்த சமயத்துக்கு தூங்கணும், இந்த சமயத்துக்கு எழுந்துக்கணும்னு சொல்லி அந்த வகையில் ஸ்லீப் சைக்கிளை தான் எங்கள் பாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சர்க்கேடியன் ரிதம் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய வரமாகவே அமைஞ்சிருக்கு. பட் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறோம்? இந்த ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து நமக்கு அழகான தூக்கத்தை கொடுக்குது. ஆனால் எவல்யூஷன் படியா இந்த தூக்கம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரேட் ஆஃப் ஆங்க. அதாவது தூங்கும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் தான் இருக்கோம். நம்மளை யார் வச்சு என்ன வேணாச்சும் பண்ண முடியும். ஆனால் அதை தூங்குறதுனால கிடைக்கிற நன்மைகளை விட இந்த ஆபத்துகள் கம்மி. அந்த நன்மைகள் அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால தூக்கம்ங்கிற ஒரு விஷயம் எவல்யூஷன்லேயே ஒரு முக்கியமான அங்கமாக மாறி இருக்கு. சயின்டிஃபிக் டேர்ம்ல அடாப்டிவ் இன்ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. இரவு நேரங்களில் மனிதர்கள் அந்த சமயத்தில் பெருசாக வேட்டைக்கு போயிருக்க மாட்டாங்க. இரவு நேரங்களில் காலையிலேருந்து நம்ம சேமிச்சு வச்சிருக்க அந்த எனர்ஜி, உட்கொண்ட அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே கன்சர்வ் பண்ணிக்கலாம். உடலுக்கு தேவையான அந்த வளர்ச்சிக்கு இந்த எனர்ஜியோட அவசியம்ங்கிறது தேவைப்படுது. காலையில் முழுக்க வேட்டையாடின அந்த எனர்ஜியை தூக்கத்தின் மூலியமா கன்சர்வ் பண்ணிக்கிறாங்க, உடல் முழுக்க பரவ செய்யறாங்க. தூக்கம் உடலை அமைதியாக்கி செல் ரீஜென்ரேஷனை அதிகமாக்குமா. முக்கியமா தூக்கத்துல தான் growth ஹார்மோனுங்கிறது சுரக்குது. உடல் வளர்றதுக்கும் தேவையில்லாத அந்த செல்ஸ் அழிஞ்சு புது செல் பிறக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. மனுஷனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் இது பொதுவானது. மனுஷனுக்கு முன்னாடியே பிறந்த உயிரினங்களும் இரவு நேரத்துல தன்னுடைய எனர்ஜியை கன்சர்வ் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அடாப்டிவ் இன்ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணி அதன் மூலியமா தான் இந்த எவல்யூஷனுக்குள்ளே நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிம்பிளா தூக்கத்தினால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதனால ஏற்படுற ஆபத்துகளை காட்டிலும் அதிகமானது. அதனால தான் இப்போ வரைக்குமே அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இல்லை எவல்யூஷன்ல எப்பயோ தூக்கம்ங்கிறது அழிஞ்சு போயிருக்கும்னா. இந்த தூக்கத்தினால பல நன்மைகள் நடக்குது. மிக முக்கியமா மூளை டீடாக்ஸ் ஆகுது. லிட்டரலா நம்ம உடல்ல பல வித்தியாசமான புரோட்டீன்ஸ் இருக்கு. மிக முக்கியமானது பீட்டா அமிக்லாய்டு. இந்த பீட்டா அமிக்லாய்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா நீங்க பகல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் மூளையில இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸுக்கு பக்கத்துல போய் செட்டில் ஆகிட்டு இருக்குமாங்க.
கிட்டத்தட்ட ஆயில் படிகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மூளையில் அந்த நியூரான்ஸ் பக்கத்தில் போய் படிச்சுட்டு இருக்குமா, அதிகமாக இது நியூரான்ஸ் பக்கத்தில் படிகிற அந்த சமயத்தில் 2 நியூரான்ஸ்க்கு உண்டான அந்த ரிலேஷன், அந்த ஒரு கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுரும். ஸோ காலப்போக்கில் இது ஆல்சைமர்ஸ் டிசீஸை கொடுக்கும். உங்களுக்கு அதிகமான மெமரி லாஸ் ஏற்படும். டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மூளையோட செயல்பாடு திறனுங்கிறது வயசாக குறையிறதுக்கு முக்கிய காரணமே மூளையில் அந்த நியூரான்ஸ்க்கு நடுவில் பில்ட் ஆகக்கூடிய அந்த அமிக்லாய்டு தான். ஆனால் நீங்கள் தூங்கும்போது இந்த அமிக்லாய்டு எல்லாத்தையுமே மூளை கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிடுது, கிட்டத்தட்ட ஆயில் சர்வீஸ் பண்ண மாதிரி. இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி மூளையை தூங்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க நிறைய ஆராய்ச்சியாளர்கள். அதில் அந்த அமிக்லாய்டை கிளீன் பண்ணுறதுக்காக 2 வித்தியாசமான ப்ராசஸ் நடக்குதான். ஒன்று செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், சிஎஸ்எஃப்ங்கிறது நம்ம மூளையை சுற்றி மூளைக்கு ஒரு குஷன் மாதிரி அமைஞ்சிருக்க ஒரு ஃப்ளூயிட். அது கம்ப்ளீட்டாகவே மூளையை சுற்றி பல ரவுண்ட் அடித்து அவுட் சைட் இன்சைடில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதா சொல்கிறாங்க. 2வது உள்ளே இருக்கக்கூடிய இந்த நியூரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்குற அந்த சமயத்தில் ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்னில் சிம்பிளாக ஒரு அலை வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் அனுப்புதான். பகலில் நம்ம வேலை செய்யும் போது கண்ணா பின்னான்னு ஏகப்பட்ட முடிவுகள் எடுப்போம். ஆனால் தூங்கும்போது முடிவுகள் எதுவுமே எடுக்காமல் இன்ஆக்டிவாக அமைதியாக இருப்போம்ல, அந்த 8 மணி நேரங்களும் நியூரான்ஸுங்கிறது ஒரு பேட்டர்னில் அலை வடிவத்தில் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமிக்லைட்ஸை க்ளீன் பண்ணி அமைச்சிருக்கேன். இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சோட அவுட்கம்ல தூக்கம் இல்லாதவங்களால அந்த மூளையில் இருக்க அமிக்லைட் க்ரோத்துங்கிறது அதிகமாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னா உங்களுக்கு ஆல்சைமர்ஸ் டிசீஸ் இல்லைனா டிமென்ஷியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியான தூக்கம் மூளையில் இருக்கக்கூடிய அந்த அமிக்லைடை க்ளீன் பண்ணி அமைச்சிடும். சரி, ஒருத்தருக்கு எவ்வளோ தான் தூக்கம் தேவை, எவ்வளோ மணி நேரங்கள் தூங்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குழந்தைங்க வழக்கம் போல் 16 மணி நேரங்கள் தூங்குமா. பட் நம்ம வளர அந்த தூக்கம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக நம்ம டீனேஜ் வயசில் 9லேருந்து 10 மணி நேரங்கள் தூக்கம் தேவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ தான் நம்ம ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்போம், தூங்கவே மாட்டோம். வளர மிட்-ஏஜ் கிட்டலாம் வரும்போது 8 மணி நேரங்கள் இல்லை 7 மணி நேரங்கள் ஆப்டிமலாக இருக்கும். வயசானவங்களும் இந்த 7 மணி நேரம் தூக்கம்ங்கிறத ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் இப்போ வேலை செய்கிறவராக இருந்தீங்கன்னா இல்லை காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா 7 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக தேவை. தூங்கி என்ன பண்ண போகிறோம், தூங்குற டைமில் ப்ரொடெக்டிவாக இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீங்கள் நினைப்பீங்க. தூங்கினா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா தூங்கும்போது உங்கள் மூளையும் உடலும் அமைதியாக இருக்கு. படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா தூங்கினா தான் நீங்கள் படிக்கிற விஷயம் உங்கள் மைண்டில் நிற்கும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹைபோதாலமஸ், அந்த ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணக்கூடிய மூளையில் இருக்க ஒரு பகுதி. நீங்கள் என்னதான் மாங்கு நைட் ஃபுல்லாக உட்காந்து படிச்சிருந்தாலும் 8 மணி நேரம் தூக்கம் இல்லைனா நீங்கள் படித்தது எதுவுமே உங்கள் மூளை ஸ்டோர் பண்ணாது. பால் மாதிரி உங்கள் மூளையில் பட்டு பவுன்ஸ் ஆகி வெளில போயிடும். நீங்கள் படித்த மாதிரி இருக்கும், ஆனால் ஞாபகம் இருக்காது. ஸோ ஸ்டோரேஜ் ப்ராசஸ் கிக் ஆஃப் ஆகி ஒழுங்காக வேலை செய்யணும்னா 8 மணி நேரம் தூக்கம் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நாளில் நடந்தது உங்களுடைய பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே லாங் டேர்ம் மெமரிஸ்குள்ளே சேவ் பண்ணி வைக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் தூக்கம் தான் பண்ணுது. தூக்கத்தை 4 ஸ்டேஜாக பிரிச்சிருப்பாங்க. ஸ்டேஜ் 1 அப்போ தான் நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஈஸியாக இருப்பிடலாம். ஸ்டேஜ் 2ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டீப் ஸ்லீப்பை நோக்கி போகக்கூடிய அந்த இடம். டீப் ஸ்லீப் ஸ்டேஜ் 3 and 4 இந்த இடத்துல தான் அடங்கியிருக்கும். டீப் ஸ்லீப்பில் உங்களை யாராலுமே பெருசாக எழுப்ப முடியாது. இந்த டீப் ஸ்லீப்பை 2ஆக பிரிச்சிருப்பாங்க, ரெம் ஸ்லீப், நான் ரெம் ஸ்லீப். ரெம்னா ரேண்டம் ஐ மூமெண்ட், உங்கள் கண்கள் அலை பஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் அன்றைக்கி நீங்கள் பார்த்த எல்லா விஷயங்களையுமே மூளை அலசி ஆராய்ச்சி எதெல்லாம் லாங் டேர்ம் மெமரிஸ்க்குள்ளே போகணும்னு சொல்லி அதை அடுக்கி வச்சுட்ருக்கோம். முதலுக்கு ஒரு ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சமயத்தில் உங்களை பெருசாக யாராலுமே எழுப்ப முடியாது. உடம்பு பேரலைஸ் ஆகிடும், உங்கள் கை காலை கூட ஆட்ட முடியாது. மூளை மட்டும்தான் ஹெவி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சமயத்தில் மூளை 30% எக்ஸ்ட்ரா வேலை செய்யுமா நார்மல் டைமோட. இந்த சமயத்தில் மூளை மெமரிஸை பர்ஃபெக்டாக ஆக்சஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். 80லேருந்து 120 மினிட்ஸ் ஆகும் இந்த ரெம் ஸ்லிப் அண்ட் டீப் ஸ்லிப் முடிகிறதுக்கு. இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு கனவுகளும் அதிகமாக வரும், ஏன்னா மெமரிஸ் ஆக்சஸ் ஆகுதுல. இதை தொடர்ந்து நீங்கள் முழிச்சுப்பீங்க. இந்த ஸ்லீப்புங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். படிக்கிற பசங்களுக்கு படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது உதவி செய்யும். அதே மாதிரி பொதுவாக எல்லாருக்குமே ஞாபக மருத்துங்கிற ஒரு விஷயத்தை குறைக்கவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தூக்கம்ங்கிறது மூளைக்கு ரொம்பவே முக்கியம். மூளைக்கு மட்டும் இல்லைங்க, உடலுக்கும் முக்கியம். 2 மேஜர் மாற்றங்களை இது கொண்டு வருது. ஒன்று, உங்களுடைய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமை பெஸ்ட் ஆக்குறது. அதாவது ஹார்ட் சம்மந்தப்பட்ட இதயம் சம்மந்தப்பட்ட அந்த டிசீஸை குறைக்கிறதுக்கு இந்த தூக்கம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? தூங்கும்போது உங்கள் இதயம் கொஞ்சம் கம்மியாக தாங்க வேலை செய்யும். உங்கள் பீட் பர் செகண்டுங்கிறது குறைஞ்சி உங்கள் இதயத்துக்கு தேவையான ஓய்வு கொடுக்கும். உங்கள் பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். இதனால் உங்கள் பிளட் வெசல்ஸும் ரிலாக்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆகும். இந்த சமயத்தில் உங்கள் மெட்டாபாலிசமும் குறையுமா. கேள்விப்பட்டிருப்பீங்களே, நல்லா தூங்கி எழுச்சிக்கக்கூடிய அந்த ஸ்லீப் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறவங்க பார்க்க எளிமையாக இருப்பாங்கன்னு. அது உண்மைதான். ஒரு சின்ன ரிசர்ச்சின் படி மூளை உடல் இது ரெண்டுமே நல்ல தூக்க முடியவங்களுக்கு யங் அண்ட் ஆக்டிவாக ஒர்க் ஆகுமா. இதயமும் உடல் உறுப்புகள் மூளை எல்லாமே யங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. தூக்கம் இல்லைனா ஓவராக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மூளையும் இதயமும் சீக்கிரமாகவே வேலை செய்யணும். வேலை கம்மியாக கொடுத்தீங்கன்னா இளமையாக இருக்க போகிறீங்க. சிம்பிளஸ் தான். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமுக்கும் அதே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் ஒழுங்காக தூங்கி எழுச்சிக்கிறவராக இருந்தீங்கன்னா உங்கள் பிளட் ப்ரெஷர், உங்களுடைய இதயம் எல்லாமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ்டாக ஒர்க் ஆகும்.
பட் நீங்கள் தூக்கத்தை குறைச்சி இன்சோம்னியாக்கில் போனீங்கன்னா, தூக்க இன்மையை ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இதயம் வழக்கத்தோட அதிகமாக துடிக்கும். இதனால் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ஸ்ட்ரோக்குங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். நல்ல தூக்கம் உங்கள் இதயத்துக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது முக்கியமாக உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த தூக்கம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக சர்க்கடியன் ரிதம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இரவில் தூங்கி 7 மணி நேரம் தூக்கத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் ஆகிறதுமே தாண்டி ஒயிட் பிளட் செல்ஸோட ஒரு பகுதியாக இருக்க NK நேச்சுரல் கில்லர் செல்ஸுமே நல்ல பர்ஃபெக்டான க்ரோத்தில் இருக்குமா. இந்த NK செல்ஸ் தான் உடலில் ஏதாவது ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதை போய் டேரெக்டாக அட்டாக் பண்ணுறது. முக்கியமாக கேன்சர் டியூமர்ஸ்லாம் வரும்போது NK செல்ஸ் தான் அதை அட்டாக் பண்ணி கம்ப்ளீட்டாக காலி பண்ணி விட்ரும். உங்கள் உடம்புல கேன்சர் வர விடாமல் தடுக்கிறதுக்கு NK செல்ஸோட அளவீடு ரொம்ப முக்கியம். நல்ல தூக்கம் தான் NK செல்ஸை அதிகமாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணும். தூக்கம் இல்லாதவங்களுக்கு NK செல்ஸ், இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸோட அளவும் குறையுமா. நைட் ஷிஃப்ட் போகிறவராக இருந்தீங்கன்னா, முக்கியமாக இந்த ஷிஃப்ட் மாதிரி சர்க்கடியன் ரிதமை பிரேக் பண்ணி நீங்கள் வேலைக்கோ இல்லை வெளியில் எங்கேயாவது சாப்பிட போகிறவராக இருந்தீங்கன்னா அப்போதைக்கு உங்கள் உடல் நல்லாயிருக்கும். ஆனால் காலப்போக்கில் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய NK செல்ஸோட அளவீடு குறையும். இதனால் உங்கள் இம்யூன் சிஸ்டமும் பாதிக்கப்படும். இதை வச்சு இந்த ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகிறது அண்ட் முக்கியமாக இரவில் நீங்கள் சாப்பாடுக்காக எழுச்சிக்கிறீங்களா இல்லை இன்சோம்னியா இருக்கவங்க எல்லாரையுமே வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பாசிபிள் கார்சினோஜன் சொல்கிறாங்க. அதாவது கேன்சர் காசிங் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. உடலுக்கு ஒழுங்கான தூக்கத்தையோ இல்லை அந்த சர்க்கடியன் ரிதத்தையே நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கான். தூக்கம் ரொம்பவே முக்கியம். ஆவரேஜாக 7 hours தூங்கணும். நான் ஒரு 6 மணி நேரம் தூங்கிக்கிறேனே, அதில் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்பீங்க. எனக்கு என்னங்க பிரச்சனை? உங்கள் உடம்புக்கு தான் பிரச்சனை. 7 hours நீங்கள் தூங்கணும். 6 hours தூங்கி இருந்தீங்கன்னா அந்த 1 hour கணக்கு எங்கன்னு சொல்லி உங்கள் உடம்பு திரும்ப கேட்கும். ஒரு நாளைக்கு 6 hours தூங்குறதுல பிரச்சனை இல்லை. பட் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு வாரம் முழுக்கவே 7 hours பதிலாக 6 hours தூங்கி இருந்தீங்கன்னா அந்த 1 மணி நேரம் ஆடப் ஆகி அதுவே ஒரு 7 மணி நேரம் வந்துடுது. லிட்டரலாக நீங்கள் ஒரு நாள் தூக்கத்தையே அங்கே கெடுத்துருக்கீங்க. உங்கள் உடல் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். பைப்பு லீக் ஆகிற மாதிரிங்க உங்கள் உடம்புல ஒரு பைப்பு லீக் ஆகும். அந்த லீக் ஆகிறது எல்லாமே உங்கள் உடம்போட ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இடத்தையும் பாதிக்கும். இது எல்லாத்தையுமே ஸ்லீப் டெத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் தூக்கத்துலேருந்து கடன் வாங்கிக்கிறீங்க. என்னப்பா 7 மணி நேரம் தானே எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு, அதை நான் மொத்தமாகவே ஒரு நாள் முழுக்க தூங்கி கழிச்சிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்கள் பாடி அப்படி டக்குன்னு ஏற்றுக்காது. நீங்கள் இன்றைக்கி 7 மணி நேரத்துக்கு பதிலாக 6 மணி நேரம் தான் தூங்கி 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 1 hour நீங்கள் ஈடு கட்டுறதுக்கு 4 நாட்கள் நீங்கள் பர்ஃபெக்டாக 7 மணி நேரம் தூங்கி கணக்கு காட்டணும். அப்போ நீங்கள் ஒரு வாரம் முழுக்கவே 1 hour கம்மியாக தூங்கி 7 hours கடனாளியாக மாறி இருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மாதம் ஆகுங்க. இப்போ என் உடம்புல எந்த ஒரு மாற்றமே தெரியலையாப்பா, பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல் அதுக்கான ரிசல்ட்டை வெளியில் காட்ட ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன வயசில் நான் நல்லா படிப்பேன்ப்பா, டாப்பராக இருப்பேன், ஆனால் இப்போ தான் ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது, ஒரே ஞாபக மருதியாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுக்கான முதல் முழு காரணம் தூக்கமின்மை தான். நீங்கள் இவ்வளோ நாட்கள் தூக்கத்துக்கிட்டேருந்து வாங்கினா அந்த கடனை செட்டில் பண்ணால் மட்டும்தான் இந்த ஞாபக மருந்துங்கிறதுலேருந்து வெளில வர முடியும். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது உங்கள் உடலை இன்னும் பெருசாக பாதிக்கும். இம்யூன் சிஸ்டமை வீக் பண்ணும். இதே நோய்கள் அதிகமாகிறதுக்கு வழிவகுக்கும். அண்ட் முக்கியமாக ஆல்சைமர் டிசீஸ். இப்போ தெரியாது, வயசாகும்போது உங்களுக்கு ஆல்சைமர் டிசீஸ் அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தூக்கம் ரொம்பவே முக்கியம். ஒருத்தன் தூங்கிட்டு வந்திருக்கானா இல்லை தூக்கத்தில் இருக்கானாங்கிறத அவன் கொட்டாய் விடும்போது கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும்போது கொட்டாய் விட மாட்டீங்க. தூக்கத்துலேருந்து எழுந்துட்டு அப்புறம் இல்லைனா நீங்கள் தூக்கத்துக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தான் கொட்டாய் விடுவீங்க. அதாவது கொட்டாவி விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் தான் வரும், தூக்கம் வராது. ஏன் அப்படி? இந்த தேரியை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொட்டாய் விடும்போது அதிகமான ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்படுது. ஸோ மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறதுக்காக தான் நம்ம கொட்டாய் விடுறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுவும் ஒரு காரணம் தான். பட் இப்போதைக்கு இந்த காரணங்கிறத கன்சிடர் பண்ணாமல் மூளைக்கு தேவையான பிளட் அனுப்புறதுக்காக தான் நம்ம கொட்டாய் விடுறோமா. ஸோ கொட்டாய் விடும்போது முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸும் விடிவடைஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆகும். மசில்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி கான்டாக்ட் ஆகும்போது அங்கே அதிகமான பிளட் சர்க்குலேஷனுங்கிறது நடக்கும். ஸோ மூளைக்கு தேவையான அந்த பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கறதுக்காக தான் கொட்டாய் விடுறோம்னு சொல்கிறாங்க. அதனால தான் கொட்டாய் விட்ட அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். மூளை கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் கொட்டாவி கண்டேஜியஸ் ஆங்க. இப்போ நான் கொட்டாயை பற்றி பேசும்போது கண்டிப்பாக நிறைய பேர் கொட்டாய் விட்டுருப்பீங்கண்ணே. ஏன் அப்படி? இதை பற்றின ஆராய்ச்சிகள் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் டெக்னிக்கலாக சொல்லப்படக்கூடியது மனுஷங்க மட்டும் இல்லாமல் நிறைய குரங்குகள் நிறைய மிருகங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வாழக்கூடியது. சோம்பலாக இருக்கிற அந்த சமயத்தில் கொட்டாய் விட்டு முழிச்சுக்கோங்கப்பா, இப்போ தூங்கக்கூடாது, இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், உஷாராக இருக்க வேண்டிய நேரத்தில் சோம்பலாக இருக்காதீங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தை உஷார்படுத்துறதுக்காக தான் அந்த கொட்டாய் வர மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் கொட்டாவி அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே கண்டேஜியஸாக இவால்வ் ஆகியிருக்கான். ஆனால் உண்மையான காரணம் எதுக்காக ஒருத்தர் கொட்டாய் விட்டா இன்னொருத்தர் கொட்டாய் விடுறாங்கன்னு சொல்லி அதுக்கான காரணம் இப்போ வரைக்கும் தெளிவாக தெரியலங்க. பட் எப்படி பார்த்தாலும் மனுஷங்களுடைய எவல்யூஷனில் 8 மணி நேரம் நம்ம ஒவ்வொரு நாளும் தூக்கத்தில் ஒன்றுமே செய்யாததுக்கு ஒதுக்கிடுறோம். ஆனால் நம்ம ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நினைக்கிற அந்த சமயத்தில் தான் உடல் ஃபிசிக்கல் அண்ட் மென்டலாக பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. அந்த தூக்கத்துக்கிட்ட மட்டும் கடன் வாங்கிடாதீங்க. எத்தனை பேர் எத்தனை மணி நேரம் தூக்கத்துக்கு கடன் வச்சுருக்கீங்க சொல்லிட்டு போங்க. திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்.